கேரள மாநிலத்துல ஒரு லாட்டரி கடை நடத்திட்டு வராரு சமுத்திரக்கனி. அவரோட மனைவி, 2 மகள்கள், மனைவியோட தம்பி, மாமியார் அப்படின்னு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு வராரு. இதுல அவரோட 2வது குழந்தைக்கு பேசுறதுல கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால அவருக்கான மருத்துவ செலவு, கடையை நடத்துறதுக்கான செலவு, மனைவியோட தம்பிய வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கான செலவு அப்படின்னு பல பொருளாதார பிரச்சனையில வாழ்ந்துட்டு வராரு. இப்படி இருக்கும்போது ஊர் பேர் தெரியாத ஒரு முதியவர் சமுத்திரக்கனி லாட்டரி கடையில ஒரு லாட்டரி சீட்டு ஒன்ன வாங்குறாரு. ஆனா அந்த முதியவர் கையில கொண்டு வந்த பணத்தை தொலைச்சிட்டதுனால, நாளைக்கு பணம் கொடுத்து வாங்கிக்கிறேன், அது வரைக்கும் அந்த லாட்டரி சீட்டை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்படி இருக்கும்போது நல்வாய்ப்பா அந்த லாட்டரி சீட்டுக்கு 1.5 கோடி பரிசு விழுது. இப்ப அந்த லாட்டரி சீட்டு அந்த பெரியவருக்கு சொந்தமா, இல்ல அவர் பணமே கொடுக்காததுனால கடைக்காரரா இருக்கிற சமுத்திரக்கனிக்கே சொந்தமா அப்படிங்கிற குழப்பம் உண்டாகுது. அதை தொடர்ந்து சமுத்திரக்கனியோட குடும்பத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்க, கடைசியில அந்த பணம் யாருக்கு போகுது அப்படிங்கறதான் இந்த படத்தோட மீதி கதை.